ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம இன்விசிபிள் ஸ்டிச்சிங் எப்படி தைக்குதுன்னு பார்ப்போம். மெஷர்மெண்ட் 3 சைடும் எடுத்துப்போம். நம்ம டாட்ஸ் தப்பிக்கிறதுக்கு தகுந்தாப்பில் இப்போ அந்த லைன் மேலேயே ஸ்டிச்சிங் போடணும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் போட்டுக்க வேண்டியதுதான். இப்போ வந்து ஃபோல்ட் பண்ணிக்கணும். கரெக்டாக நம்ம ஸ்டிச்சிங் பண்ண இருக்கோம் இல்லையா, அதை வந்து டைரெக்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு லைன் ட்ரா பண்ணிவிட்டு இப்போ ஸ்டிச் பண்ணலாம். கிளாத் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ண வேண்டியதுதான். இப்போ இது ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது, இந்த இன்விசிபிள் ஸ்டிச்சிங். ஸோ அதை தான் இப்போ நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நம்ம எப்பொழுதும் ஸ்டிச் பண்ணுற மாதிரியே டபுள் லாக் போட்டு ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இந்த கிளாத்துக்குள்ளேயே கரெக்டாக அந்த ஸ்டிச்சிங் பாட் போயிடுச்சு. இதே மாதிரி 3 சைட்ஸும் நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஃபினிஷிங் பாயிண்ட் கரெக்டாக தெரியும். பாருங்கள், உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் நீட்டாக பர்ஃபெக்டாக வந்துருச்சு. கப்ஸ் ஷேப்பும் கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். கப் ஷேப் கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நம்ம இதை சைடு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கிறோம். எப்பொழுதுமே ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டு ஸ்டிச் பண்ணால் நல்லாயிருக்கும், சுருக்கம் இல்லாமல் வரும். ஓகே, ஃப்ரண்ட் பார்ட் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக ஃபினிஷ் ஆகிருக்கு இல்லையா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.